என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் அரிசி உப்புமா செய்யலான் இருக்கிறேங்க. அதுக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துட்டேங்க. நீங்கள் புழுங்கல் அரிசியும் ஃபுல்லாகவும் போடலாம், பச்சரிசியும் முழுமையாகவும் போட்டுக்கலாம். நான் இதில் பாதி அதில் பாதி போட்டிருக்கிறேன். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன் வச்சுருக்குங்க. இங்கே கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 10 மிளகு, ஒரே ஒரு மிளகாய் வச்சுருக்கிறேங்க. ஏன்னா மிளகு போடுறதுனால ஒரு மிளகாய் இது காரமாக இருக்கும். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகாய் சேர்த்து வச்சுக்கோங்க, அல்லது பச்சை மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேங்க. நிலக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் நிலக்கடலை வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியை போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அரிசி உடைக்கணும். இப்போ நம்ம மிக்சியிலேயே உடைச்சிக்கலாங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். இந்த 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரிசி நல்லா ஈரம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப ஊற்ற தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக அந்த மாதிரி அரிசி நனையிற அளவுக்கு அந்த மாதிரி இருந்தால் போதும். அரிசி ஆனால் நிற்கக்கூடாது, தண்ணி நிற்கக்கூடாது. சும்மா தண்ணி அப்படி தெளித்து அப்படி அரிசி ஈரம் பண்ணிக்கணும். ஈரம் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. ஒரு 10 நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப காயில், ஓரளவுக்கு இப்படி பிடிச்சா கையில் தெரியணும், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கோதுமை ரவை அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க, ரவை பதத்தில் இருக்கணும். இதை நம்ம சலிக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இன்னும் நிறையா அதிகமாக செய்யணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு லைட்டாக அப்படி வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நான் உப்புமா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றுறேன். 2 கலந்து ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் கட்டி பெருங்காயமும் இதுலேயே போட்டிருக்கிறேன். அப்படியே கட்டி பெருங்காயம் அப்படியே இதுலேயே பொரிஞ்சு வந்துடுங்க. நம்ம 2 எண்ணெயும் ஊற்றி கலந்து ஊற்றணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லைட்டாக பொங்கி வருது. இப்போது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணியிருக்கேங்க, அதை போட்டுக்கிட்டேன். மிளகாய் 1, கருவேப்பிலை 1 போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நிலக்கடலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ரவையை அளந்து பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையை இதுலேயே போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ அதில் எனக்கு 1/2 டம்ளர் வந்திருக்குதுங்க. இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் வந்திருக்கு. நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்க, 1க்கு 3. இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரவையை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு உப்புமா உதிரி உதிரியாக வரும். ரவை நல்லா
ட்ரையாக வறுத்தாச்சுங்க அந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். எனக்கு 1.5 டம்ளர் அந்த அரிசி அரைச்ச ரவை 1.5 டம்ளர் வந்துச்சு. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி. நான் 2 டைம் எதுக்குன்னா இந்த தண்ணியோட அளவு வந்து முக்கியங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க, மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம நல்லா கொதித்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம இடையில தட்டை எடுத்து நல்லா கிளறணும். ஏன்னா சட்டினால கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற சில்வர் பாத்திரம் அது மாதிரி வெண்கல பாத்திரம் அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த பதம் வந்தோடனே நம்ம வந்து சிம்மில் போட்டுடலாங்க. சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அடுப்பு மேலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா பொலப்பொலன்னு வந்துடும். இப்போவே பொலப்பொலன்னு தான் இருக்குது. அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபனாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். அரிசி உப்புமா வந்து ரொம்பவும் ட்ரையாக வேண்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான், இந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சால் தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது. நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.